பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான நல்ல நாளிலே நேரடியாக நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இந்த வசனத்தை வாசிக்க நாம் கேட்டோம். இன்றைக்கு இந்த உலகத்திலே மனுக்குலத்தை குறித்து பார்த்தால், இந்த பூமியிலே மனிதர்களை உண்டாக்கி தேவனாகிய கர்த்தர் தமது சாயலில் இந்த மனிதர்களாகிய நம்மை உருவாக்கி கிட்டத்தட்ட 6000 ஆண்டுகள் என்று சொல்லுகிறார்கள். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இந்த 6000 ஆண்டிலே பல ராஜ்யங்கள் தோன்றி, பலவிதமான மனிதர்கள் தோன்றி, எல்லா மனிதர்களும் மரித்து விட்டார்கள். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நான் மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் இதை நாம் எப்படி நம்ப வேணும்? அருமையானவர்களே, ஒரு காரியத்தை நாம் தெளிவாய் தெரிந்து கொண்டால் மிகவும் கடவுளை இலகுவாக கண்டுகொள்ள முடியும். இந்த உலகத்திலே பழைய ஏற்பாட்டு காலம், புதிய ஏற்பாட்டு காலம் என்று இந்த காலத்தை இரண்டாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். பரிசுத்த வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே சிலர் பிறந்து மரித்து தேவன் உயிரோடு அவர்களை எழுப்பியிருக்கிறார். அவர்கள் திரும்ப மரித்திருக்கிறார்கள். பைபிள் நமக்கு அதை தெளிவாக போதிக்கிறது. அதனாலே புதிய ஏற்பாட்டு காலத்திலே கூடி நம்முடைய ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது சிலரை உயிரோடு எழுப்பினார். மனதுருகி சிலரை உயிரோடு எழுப்பினார். வேதம் அதை நமக்கு அழகாய், தெளிவாய், வெளிச்சமாய் நமக்கு அது காண்பிக்கிறது. ஆனால் அவர்கள் மரித்து போனார்கள். ஆனால் அவர்களை உயிரோடு எழுப்பின தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் மரித்தார். அதை இந்த உலகம் அறிந்ததொண்டு அவர் பிறந்து நன்மை செய்து அவர் மரித்தார். ஆனால் மரித்த இயேசு திரும்ப என்ன செய்தார்? 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று இந்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த வேதம் மட்டும் நமக்கு சாட்சி கொடுக்கிறது. இந்த எழுத்து மட்டும், இந்த வாசிக்கிற இந்த பைபிள் மட்டும்தான் நமக்கு கிறிஸ்து இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று காண்பிக்கிறது மாத்திரமல்ல, இயேசு இன்றைக்கும் தான் உயிரோடு இருக்கிறேன் என்று அவரால் உருவாக்கப்பட்ட சபைகளிலே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரர் ஊடாக இன்றைக்கும் அவர் என்ன செய்கிறார்? நான் உயிரோடே இருக்கிறேன் என்பதற்கு இந்த வார்த்தைக்கு அடையாளம் ஏராளம், தாராளமான சாட்சிகள் உண்டு. இன்றைக்கு பாருங்க, மனிதர்களால், டாக்டர்மாரால், வைத்தியத்தினால், இந்த மனிதர்களால் கைவிடப்பட்ட சில வியாதிகளை ஆண்டவர் தன்னுடைய வல்லமையினாலே அந்த அற்புதங்களை செய்து நான் உயிரோடு இருக்கிறேன் என்று காண்பிக்கிறார். அவர் தான் உயிரோடு இருக்கிறேன் என்று தம்முடைய ஊழியக்காரர் ஊடாக நடத்துகிறதான அற்புதங்கள், அடையாளங்கள் ஊடாக நாங்கள் அதை 100க்கு 100% நம்புகிறோம். ஏனென்றால் எங்களால் கூடாத, மனிதர்களால் கூடாத பெரிய காரியங்களை தேவன் சொன்னபடி, நான் மரித்தது உண்மை, நான் ஆனால் உயிரோடு இருக்கிறேன், நான் உங்களுக்கு சொன்னபடி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து உயிரோடு இருக்கிற இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து சென்று 2000 வருடங்களுக்கு மேலாக சென்றாலும் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நாங்கள், எங்களுடைய கண்கள் காணுகிறது. இந்த உலகத்திலே அநேக மனுஷர்களுடைய கண்கள் காணுகிறது. அநேக பரிசுத்தவான்கள், தேவனுடைய ஊழியக்காரர் அநேகருக்காக பரிந்து கிறிஸ்து இயேசுவினிடத்திலே இந்த வசனத்தின் மூலமாக
அவர் சாட்சி கொடுத்ததின்படி நான் உயிரோடு இருக்கிறேன், மரித்து நான் அடக்கம் பண்ணப்பட்டு போகவில்லை, நான் உயிரோடு இருக்கிறேன் என்று அவர் காண்பித்ததை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். அந்த நம்பிக்கையினாலே இன்றைக்கும் நாங்கள் அந்த நாமத்தை உச்சரித்து மற்றவர்களுக்கு சொல்லுகிற பொழுது விடுதலை அடைகிறார்கள், சமாதானத்தை பெறுகிறார்கள், சந்தோஷத்தை பெறுகிறார்கள், இயேசுவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், தேவனை கடவுளை தேடுகிறார்கள், அவருடைய வழியிலே நடக்கிறார்கள். இதற்கு காரணம் என்னவென்றால், ஒருவேளை நம்முடைய மனதிலே இயேசு கிறிஸ்து மரித்து அவர் உயிர்த்தெழவில்லை என்றால் ஒன்றையும் நிரூபிக்க முடியாது, சாதிக்க முடியாது. ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிற பொழுதுதான் சில காரியங்களை சாதிக்க முடியும். ஆனால் அந்த மனிதன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு போய்விட்டால் அந்த மனிதனுடைய கதை முடிந்துவிடும். அவனை குறித்து பிறகு அவன் செய்த காரியங்களை குறித்து நாம் சிந்திப்போமே அல்லாமல், பேசுவோமே அல்லாமல் அவனை கொண்டு இந்த கிரியைகளை நடப்பிக்க முடியாது. ஆனால் நாங்கள் போதிக்கிற இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னபடி உயிரோடு இருக்கிறார். நம்பினால், விசுவாசித்தால் நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்களாக. இப்பொழுது இந்த செய்தியை கேட்ட உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.